ஹalleluya. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 22, 23, 25 வசனங்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வரப்பண்ணுவார். ஆமேன். துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய வழிகளிலே நடக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற உம்முடைய கட்டளைகளை உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நல்ல இருதயத்தை தந்தரணும் ஆண்டவரே. இதோ இந்த காலை வேளையில கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விரோதமாய் எழும்பி வருகிற பலத்த ஜாதிகளை கர்த்தருடைய ஆவியானவர் முறியடிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்களும் பலத்த ஜாதிகளை துரத்துவீர்கள் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. தேவ பலன், தேவ ஞானம், தேவ கிருபை ஒவ்வொரு குடும்பத்தில இறங்கட்டும் அப்பா. ஜெபத்தில இணைகிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் கர்த்தர் இந்த கர்த்தருடைய ஞானத்தை கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி இருக்கிறீர் ஆமாண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒருவரும் எதிர் பேச முடியாதபடி, எதிர்த்து வராதபடி கர்த்தர் இந்த நாட்களிலே சூழ்நிலைகளை மாற்றி போடுவீராக. பயம், கலக்கம், வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்காக பரிந்து பேச ஒருவரும் இல்லையே என்றெல்லாம் நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த நாளிலே துணையாய் இருப்பீராக. கர்த்தருடைய வல்லமையை விளங்க செய்வீராக சுவாமி. ஆமேன். கர்த்தாவே, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறபடினால் ஒவ்வொருவரும் பயந்து நடுங்கும்படியாய் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு பலத்தாரனாய் இருந்தருளும் சுவாமி. தகப்பனே துதிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் வேதனைப்படுத்தின கடினமான வார்த்தைகள், கடினமான சூழ்நிலைகள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே மாறி போகட்டும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட பெரியவர்களாக இருந்தாலும், செல்வந்தர்களாக இருந்தாலும், ஆண்டவரே கூட இருக்கிற ஜனங்களாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல இன்றைக்கு மாற்றங்கள் வருவதாக. தேவரீருடைய கிருபை, ஜெயம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும். தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்களாக. மெய்யாகவே இந்த வாரத்திலே நாங்கள் ஜெயத்தை காண போகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.